ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா சந்திராக்குளை பற்றின எல்லா ஆதாரத்தையும் அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட எடுத்து சொன்னதுனால அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி அவங்க போலீஸில் சந்திராக்கலாவை பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. இதனால சந்திராக்கலா பார்த்தோம்னா கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி பார்த்து முறைச்சி பார்த்துட்டே அவங்க போகவும் அடுத்ததாக கார்த்தி நேராக ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்போ வந்ததுமே அவங்க சந்திராக்கலா பற்றின கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுமே சந்திரகலா நினைக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையே இந்த மாதிரிக்கு நாசம் பண்ணிட்டீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்திரகலா நினைக்கவும் இப்போ கார்த்தி பக்கத்தில் வராங்க. வந்ததுமே கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ கூட பிரச்சனை கிடையாது, நீங்கள் மனம் திருந்தி நீங்கள் உங்கள் புருஷன் கூட போய் நீங்கள் வாழ்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் உங்கள் மேலே கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா எனக்கு என்ன வாழ்க்கை பிச்சை கொடுக்க போறியா என்ன, என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்று எனக்கு பாடம் நடத்த வேண்டாம், என்னை இப்படி உள்ள தள்ளி போட்டுட்டேன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டியா என்ன, நான் யார் தெரியுமா, சந்திர கலாவாக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே காட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் திருந்த மாட்டீங்களா அப்படிங்கும்போது, என்னையும் எங்கள் அக்காவையும் பிரித்தது மட்டும் இல்லாமல் என்னை உள்ளத்தள்ளி கொண்டு போட்டிருக்கிற, உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு சொல்லி நினச்சியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு வன்மோ, சொல்ல போனாக்கி உங்கள் அக்கா சாமுண்டீஸ்வரி அத்தை எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, உங்களை எந்த அளவுக்கு நம்புகிறாங்க, ஆனால் ஒரு அக்கா குடும்பம்னு கூட பார்க்காம அவளை பழி வாங்குறதுலேயே நீங்கள் குறிக்கோளோடு இருந்துட்டு இருக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் மேலே அவங்க எந்த அளவுக்கு அளவு கடந்து நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குறாங்களே, இந்த அளவுக்கு உங்களை நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்காக அத்தை மேலே இந்த அளவுக்கு உங்களுக்கு வன்மை இருக்குதுன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கூட நீங்கள் மனசு திருந்தலையே நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நான் தேவையோட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்கள் மேலே அத்தை அளவு கடந்து நம்பிக்கை வச்சுருந்துருக்குறாங்க, இப்போ நீங்கள் உண்மையிலேயே உள்ளே வந்தது நினச்சி அவங்க மனசுடைஞ்சு தான் அவங்க போவாங்க, அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது, உங்களுக்கு உங்களுடைய சுயநலம் மட்டும்தான் முக்கியம், ஆனால் நீங்கள் திருந்தினாதான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் இப்போ இந்த பழி வாங்குற உணர்ச்சியை நீங்கள் விட்டு தள்ளினாதான் உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அது உங்ககிட்ட இருந்து மாறவே மாறாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சிவனாண்டி அவங்கள சந்திரகலாவை பார்க்கறதுக்காக ஓடோடி வராங்க. அப்போ கார்த்தி அங்கே நிற்கிறத பார்த்துட்டு, சந்திரா உனக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படிங்கும் போது, எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்தினது வேற யாரும் இல்லை, அந்த நிற்கிறான்னு இவன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் பொண்டாட்டியை இந்த மாதிரிக்கு நீ ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டே இல்லை, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு 2 பேரும் பழிவாங்கோட உணர்ச்சியோட இருந்துட்டு இருக்கனால தான் உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்களே தான், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துவில் அங்கேருந்து வராங்க. மருமகளே மகனே அப்படின்னு சொல்லிட்டு வரவும் உடனே சித்தப்பா நீங்கள் எங்கே போயிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு என்ன ஆச்சா, என்னை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இந்த மாதிரிக்கு நிற்கிறான் அது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு தான் சந்திராவை பார்க்கறதுக்காக நான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே சந்திரா உனக்கு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போதே, இந்த நிற்கிற அண்ணன் இவன் தான் நம்மளை பற்றின எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக எடுத்து எங்கள் அக்கா கிட்ட காட்டினது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவே இந்த மாதிரிக்கு என்னை உள்ளத்துக்கு வச்சுட்டா, அந்த நிலைமை இவன் கொண்டு வந்துட்டா அப்படிங்கும்போது இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும். இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு நடக்கிறதுனா அதுக்கு மூல காரண பிரச்சனையே நீ நிற்கிறியே இந்த முத்துவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சந்திரா கேட்டுட்டு இருக்கும்போது, நான் சொல்கிறது கேளுங்க, உங்கள் அம்மாவோட நிலைமைக்கு வேற யாருமே காரணம் கிடையாது, இந்த முத்துவேல் தான் காரணம், அதுக்குள்ள ஆதாரம் என்கிட்ட இருக்குது, ஆனால் அது இப்போ என் கையில் இல்லை, அதுக்காக தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், அந்த ஆதாரம் கிடைச்சாதான் இவனை பற்றின சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்களே இவனோட அதாவது உன் கதையை முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே முத்துவில் ஐயோ இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம கழுத்துலேயே இவன் அதாவது கையை வச்சுருவான் போலுக்க, இவன் சிவகாமியோட கதையை முடிச்சது நான் தாங்கிற உண்மையை சொல்கிறதுக்காக தான் சந்திரகலாட்ட இவன் வாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே முத்துவில் சொல்கிறாங்க, இங்கே பாரு மருமகளே, இவன் என்னையும் உள்ளத்துக்கு போட்டு இப்படிலாம் பண்ணுறதுக்காக இவன் ஏமலே பழித்துக்கு போட்டுட்டு இருக்கிறான், இவன் சொல்கிறத மட்டும் நீ நம்பிராது அப்படிங்கும்போது, மாமா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இவன் சொல்கிறதெல்லாம் நம்பவும் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன் அப்படிங்கும். இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உண்மையிலேயே உங்கள் அம்மாவோட கதையை முடிச்சது இந்த முத்துவேலு தான், அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது தான், இவனை பற்றின சுயரூபம் தெரிய வரும்போது தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும், ஆனால் அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது, எப்படி இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி சொன்னனோ அதே மாதிரிக்கு இவனுடைய சுயரூபத்தையும் நான் கண்டிப்பாக வெளிச்சம் போட்டு கொண்டுட்டு வருவேன், அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இது கேட்டதுமே முத்துவேல் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம், இவன் சொன்னது
சொல்கிறத செய்யவும் செய்வான். ஏற்கனவே வந்து சந்திரகலாவையே உள்ளத்துக்கு போட்டுட்டான். அதை மாதிரிக்கு வந்து நம்மளை பற்றின விஷயம் மட்டும் இவனுக்கு கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா சந்திரா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டா. அவளுக்கு அவள் அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், இங்கே பாரு மருமகளே, இவன் சொல்கிறத மட்டும் நீ நம்பிடாத அப்படிங்கும்போது, அம்மா இவன் சொல்கிறத கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன். நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? நம்மளை வந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா இப்படி ஒன்று இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில நான் பார்ப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அந்த 100 பவுன் நகையை சொல்லி நம்மளை ஏமாற்றி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டான் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க இவனை சும்மாவே விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா வந்து இவன் பேச்சை கேட்டுட்டு என்னை உள்ளத்துக்கு வச்சுட்டாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா உங்கள் அக்கா இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கும்போது, அவளை வந்து இத்தனை நாள் வந்து நான் பழிவாங்க நடிச்சிட்டு இருந்தேன், இனிமேல் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. என்னை வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய வேலையை பாருங்க அப்படின்னு சந்திரகலா சொல்லவும், சரி நான் இப்பவுமே லாயரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க சிவனாண்டி முத்துவேல் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மாவோட ஃபோட்டோ நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா தங்கச்சியை நான் தானமாக இந்த மாதிரிக்கு என் கைக்குள்ளே வச்சு நான் வளர்த்துனேன். அது மட்டும் இல்லாமல் நான் பட்ட கஷ்டத்தை எதையும் வந்து அவள் சந்திரகலா பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை நான் அந்தளவுக்கு நான் பார்த்தம்மா. அம்மாவுன்னு சொல்லி அவளுக்கு நினைப்பே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவாக இருந்து தான் அவளுக்கு வந்து எல்லாமே நான் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் அவள் என் கூடவே இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லையம்மா. அவளுக்கு நான் என்ன குறை வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே மனசுடைஞ்சு அப்படியே வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பக்கத்தில் நின்று அவங்க வந்து சந்திரகலாவை நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சேரில் அவங்க உட்கார்ந்தாங்க. தனிமையில் உட்காந்துட்டு அவங்க சந்திரகலாவை பற்றி அவங்க நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க சின்ன வயசுல இருந்து சந்திரகலா கூட இருந்தது ஒவ்வொன்றையும் வந்து சாமுண்டீஸ்வரி நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்னை இந்த மாதிரிக்கு அவள் கொண்டு வந்துட்டாளுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து அங்கே வரவும் அவள் சாமுண்டீஸ்வரி வந்து இப்படி அவங்க இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி வந்து அவங்க நினைக்கிறாங்க, சித்தியை பற்றி நினச்சி தான் அம்மா இந்த மாதிரிக்கு மனசுடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுக்குமே இந்த மாதிரிக்கு அவங்க உட்காந்து அழுது கிடையாது. என்ன இருந்தாலும் சரிதான், சித்தி வேணா வந்து ஒரு துரோகியாக இருக்கலாம், ஆனால் அம்மா வந்து சித்தி மேலே வச்சிருந்த பாசம் வந்து உண்மையான பாசம் தான் சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தியை காட்டவோ அப்போ கார்த்தி வந்து ரேவதிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன ரேவதி என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எல்லாம் நான் அம்மாவை பற்றி தான் வந்து நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னாச்சுது அத்தை உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா அப்படிங்கும்போது, இல்லைங்க அம்மாவே ரொம்ப மனசுடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பாட்டியோட ஃபோட்டோ முன்னாடி வச்சு, அது மட்டும் இல்லாமல் சித்தி இந்த மாதிரிக்கு பண்ணணும்னு நினச்சி அம்மாவால் தாங்கிக்க முடியல. அம்மா வந்து சித்தி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், சித்தி அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு துரோகம் பண்ணிகிட்டே இருந்திருக்க கூடாது. அவங்க ஏன் அந்த மாதிரிக்கெலாம் பண்ணினாங்களோ தெரியல. அம்மா வந்து அவங்க மேலே எவ்வளோ பாசமும் நம்பிக்கையும் வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க இப்படி நாசப்படுத்ததை நினச்சி அம்மாவால் தாங்கிக்க முடியல. அதனால அவங்க இன்னைக்கு சாப்பிடக்கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்திக்கு எதுக்காக உங்கள் அம்மா மேலே இந்த அளவுக்கு கோவம் தான் எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் சித்திக்கு ஏன் தான் வந்து எங்கள் அம்மா மேலேயும் எங்கள் மேலேயும் இந்த அளவுக்கு உங்கள் கோபத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் இது வரைக்கும் எங்கள் சித்தி வந்து இப்படிலாம் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. நீ வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய சுயநலமே வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும்னா நம்ம ஒரு உண்மை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது, என்ன உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, உங்கள் பாட்டியோட கதையை முடிச்சது வந்து முத்துவேலு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக உங்கள் சித்தியும் வந்து மனசு மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்தியும் சிவனாண்டியும் வந்து முத்துவேலு பற்றின உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சித்தியோட மனசு மாறிடும், முத்துவேல்கிட்டேருந்து பிரிஞ்சிருவாங்க. ஆனால் சிவனாண்டிக்கு ஒருவேளை வந்து உங்கள் பாட்டி பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, முத்துவேலு அவனுடைய சித்தப்பாவாச்சே, அதனால கூட அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு உங்கள் சித்திக்கிட்ட இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக மறைச்சிருப்பாங்க. ஆனால் முத்துவேலுவை மட்டும் அவங்க சித்தி வந்து வெறுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மாவை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும்னா, ஒன்று அந்த பரமேஸ்வரி அம்மாவை எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து அந்த மொபைல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுமே நம்ம கையில் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த உண்மையெல்லாம் நம்ம வெளியே கொண்டுட்டு வந்துடலாம். உங்கள் சித்திக்கும் வந்து எங்கள் மேலே இருக்கிற கோபம் கம்மியாயிரும். ஏன்னா உங்கள் பாட்டியோட நிலைமைக்கு நாங்கள் தான் காரணம்னு நினச்சனால தானே அவங்க இந்த மாதிரிக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால இந்த உண்மையை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த முத்துவேல் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கும் சித்திக்கும் நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ சொல்கிறது சரிதான் கார்த்தி, ஆனால் அது வந்து எங்கே இருக்குன்னு தெரியலையே, அந்த மொபைலில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரிக்கு பரமேஸ்வரி அம்மாவும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே மீனாட்சி அம்மா வராங்க. என்ன 2 பேரும் சாப்பிட வரலையான்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்து நீங்கள் போங்கம்மா நாங்கள் சாப்பிட வரோம் அப்படின்னு கார்த்தி ரேவதி சொல்லவும், அம்மாவை கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவை கூப்பிட்டம்மா எனக்கு இப்போ பசிக்கல
தெரியலன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கார்த்தி வந்து தேடிட்டு இருக்கிற பரமேஸ்வரி அம்மா வந்து இந்த மீனாட்சி அம்மா தான்ங்கிற உண்மை வந்து கார்த்திக்கு எப்போ தெரிய வர போகிறதோ தெரியல. அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, கார்த்தி நான் அம்மாவை போய் நான் திரும்பவும் கூப்பிடுறேன் அப்படிங்கும்போது இப்போ மீனாட்சி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, காலையிலிருந்து அம்மா பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால நீங்கள் போய் கூப்பிடுங்கம்மா அப்படிங்கும்போது ரேவதி சரிதாம்மா நீங்கள் சாப்பாடுலாம் எடுத்து வைங்க, நம்ம போய் அம்மாவை கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை போய் ரேவதி வந்து கூப்பிடுறாங்க. அப்போ ரோஹிணி சுவாதினி எல்லாருமே போகவும் அப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, சந்திரகலாவை நினச்சி நீ இந்த மாதிரிலாம் கவலைப்பட்டு இருக்காது, அவள் ஒரு துரோகியாக்கும், அவளை நினச்சி நீ எதுக்காக சாப்பிடாம இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி நீ இப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது, என்னாச்சுமா அப்படின்னு ராஜராஜன் கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், சந்திரகலாவை நான் கடைசி வரைக்கும் நான் அதாவது எனக்குள்ளே வச்சு நான் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் மனசுக்குள்ளே இந்த அளவுக்கு நான் வந்து இருப்பேன்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்லை, அவன் எனக்கே துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நினைக்கல, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் இப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, சித்தியோட நிலைமைக்கு கார்த்தி தான் காரணம்னு நீங்கள் அப்பமே இருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் என்ன பண்ணார் அப்படிங்கும்போது ஆமாம் அவள் இல்லைன்னா வந்து என்ன ஒரு அம்மாவை தான் அவள் நினச்சிருந்தா, ஆனால் அவள் இன்னைக்கு என்னையே வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு போறான்னா அதுக்கு இவன் தான் காரணம், இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், எனக்கு ஒன்றும் பசிக்கல எல்லாரும் போங்க அப்படிங்கவும் உன்னை நான் திருத்தவே முடியாது அப்படின்னு ராஜராஜன் வந்து சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலா பற்றி நினச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலாவை போய் நம்ம பார்க்கலாம், அவள் சாப்பிட்டாலோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அடுத்த நாள் ஆனதுமே ஸ்டேஷனுக்கு சந்திரகலா பார்க்கறதுக்காக வராங்க. உடனே சந்திரகலா நினைக்கிறாங்க, என்னது அக்கா நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி நினைக்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சொல்றாங்க, ஏண்டி உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆகா நம்ம மேல இருக்கிற பாசத்தை காட்டுறதுக்காக வந்திருக்கிறா போலுக்கு, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா நினைக்கவும் உடனே சந்திரகலா வந்து அழுது எடுத்து நாடகம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க, அக்கா நான் அந்த கார்த்தியை பழி வாங்கணும், அதுக்காக நான் இந்த மாதிரிலாம் என்னென்னமோ நினைச்சு நான் தப்பு பண்ணிட்டாங்க, உண்மையிலே சொல்றேன் நான் உன்னை நினைச்சு இந்த மாதிரி நினைப்பேனாக்கா, உன்னை கனவுல கூட உனக்கு துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சதே கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான், அவனை பழி வாங்கணும், அதுக்காக என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு தெரியாம நான் இப்படிலாம் நான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அழுது எடுத்து நாடகம் போடுறாங்க. அதை சாமுண்டீஸ்வரியும் பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல நம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.